வணக்கம். இசக்கி நடராஜன், திருநெல்வேலி. இந்த இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு என்பது உழவர்களுடைய ஒற்றுமை நோக்கியும் அவர்களுக்கு கோரிக்கைகளை அங்கீகாரங்களையும் அரசுகளிடமிருந்து பெறுவதற்கும் நம்மளுடைய கோரிக்கைகளை அரசிடம் வைப்பதற்கும் இந்த ஒரு முன்னெடுப்பு நம்மாழ்வார் அமைப்பான வானகத்து மூலமாகவும் இதுபோல செயல்படக்கூடிய தமிழ்நாட்டில் அதிகமாக செயல்படக்கூடிய சில அமைப்புகள், ஆர்வலர்கள், இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இது இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு பின்னால் பலருடைய உழைப்பு இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் சில பகுதிகளாக பிரித்து இதனுடைய முன்னெடுப்பாக அங்கெல்லாம் இதுக்கு முன்னெடுப்பு மீட்டிங்கள் நடந்துச்சு. அதில் நீங்கள் கூட திருச்சி மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு சொன்னீங்க. அதுபோல் திருநெல்வேலியும் நடந்துச்சு, கடைசியாக வானகத்துலேயும் நடந்துச்சு. நான் இந்த ரெண்டுலேயும் கலந்துக்கிட்டேன். இப்போ எங்கள் பகுதியில் திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் 2 பஸ்களில் 120 விவசாயிகளே வந்திருக்கிறோம். நாங்கள் இதுபோல் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இதுபோல் தமிழ்நாடு முழுக்க உள்ள இயற்கை விவசாயிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுறதுக்காக, அரசுக்கு முதல்ல தெரியப்படுத்துறதுக்காக, அதுக்கான முன்னெடுப்பு தான் இந்த நிகழ்வு. மேலும் இது முதல் நிகழ்வு தான். இது மூலமாக நம்ம அடைய வேண்டிய இலக்குகள்லாம் அடுத்தடுத்து நம்ம அடைவோம்னு சொல்லி நன்றி கூறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் மகேஷ் மல்வன். நான் ஊட்டி பகுதியிலிருந்து வரேன். நாங்கள் இயற்கை விவசாயம், உயிராற்றல் வேளாண்மை இதை பற்றி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த மாதிரியான வேலைகளை செய்துட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்லை, நம்மாழ்வார் ஐயாவோட சேர்ந்து 2000 இருந்து சின்ன சின்ன விவசாய வேலைகளை அதாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் இப்பொழுதும் கூட நான் வானகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புலையும் இருக்கேன். பயோடைனமிக் அசோசியேஷன்ல நான் செக்ரட்டரியா இருக்கேன். இதுதான் என்னோட அறிமுகம். இந்த மாநாடு எதுக்காக நாங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இந்த மாநாடு ஒரு கிட்டத்தட்ட 120 ஆன ஒரு தொண்டு நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள், சமூகத்தின் மேல பக்கத்தில் உள்ள இயற்கை ஆர்வலர்கள் எல்லாமே சேர்ந்து தனித்தனியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான். ஒன்று சேர்க்கணும் அப்படின்றது எல்லாரும் ஒரே ஒரு அம்பர்லா, அதாவது ஒரு ஆளுமைக்குள்ள ஒரு அம்பர்லால அண்டர்ல கொண்டு வரணும். அது ஒரு நாள் அல்லது 2 நாள்ல எல்லாரும் சந்திச்சு பேசணும். அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போகணுன்றதுதான் இதோட முக்கியமான நோக்கமா இருந்தது. அது மாத்திரம் இல்ல, இந்த இதுல பாத்தீங்கன்னா கருத்துக்கள்ல ஒரு ஒற்றுமையா இருக்கும், ஆனா செயல்கள்ல வித்தியாசப்படுறோம். ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு நிலைமைகளுக்கு தகுந்த மாதிரி அவரவர்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டே இருக்கும். எங்களுக்குள்ள முரண் இல்லை, ஆனா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. வேற வேற கருத்துக்கள் இருக்கு, ஆனா அந்த கருத்துக்கள்ல பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தை ஒட்டியதான் இருக்கு. சோ அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாநாடு முன்னெடுத்தது. இது வானகம் முன்னெடுத்து நடத்த வேண்டிய ஒரு விஷயம், ஆனா மானகம் பின்னாடி இருந்து இது உந்துதலாக இதை எடுத்து நடத்தியது. இது அநேக தொண்டு நிறுவனங்களையும் ஆர்வலர்களையும் ஒருங்கிணைக்கணுன்ற ஒரு முக்கியமான பணியில வானகத்தை இணைச்சுக்கிட்டோம். அதுதான் எங்களோட செயல்பாடு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, வருங்காலங்கள்ல நம்ம இப்படியே இதே நிலைமையில் இருக்கக்கூடாது. விவசாயிகளுக்கு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இயற்கை விவசாயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள். அதற்கான ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும். அதாவது ஒரு அழுத்தத்தை அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு இந்த இயற்கை விவசாயிகள் இவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்படின்றத காமிக்கணும். அதன் அடிப்படையில அரசாங்கத்தினிடத்திலிருந்து சில கோரிக்கைகளையும் முன்வைக்க போறோம். இயற்கை விவசாயத்துக்கு சாதகமா இருக்கக்கூடிய சில பாலிசிஸ் அதுல மாற்றங்களை கொண்டு வரணுன்றதுதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். அது இல்லாம இது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு திட்டத்தின் அடியில வரக்கூடிய ஒரு
விற்பனை அமைப்புகள், விற்பனைக்கான ஒரு சந்தைப்படுத்துதல் சம்பந்தமான ஒரு வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய முக்கியமானது. அதை ஒருங்கிணைக்கல, அதாவது அதை வந்து சரியானபடி ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாதனால அதை வந்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதனால அந்த விற்பனை முறைகள், அது செயல்பாடு முறைகள், இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடு முறைகள் எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு கட்டுப்பாடு கூட கொண்டு வந்து அதை வந்து நம்ம என்னன்னா விவசாயிகளுக்கு திரும்ப இன்னும் இப்போ உலகத்துல மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வரைமுறைக்குள்ள வச்சிருப்பாங்க எல்லாத்தையும். அந்த வரைமுறைக்குள்ள என்னன்னா சில விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உற்பத்தி ஆகட்டும், மார்க்கெட்டிங் ஆகட்டும், அந்த பொருள்கள்லாம் சரியானபடி ஒரு ஜெனியூனா இருக்கணும்ன்றதுல ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு புரிதலோட இருக்காங்க. சோ நாம அப்படி இல்லை, இயற்கை விவசாயம் சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறமேல பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா என்னத்தை பண்ணாலும் இயற்கை விவசாயம் சொல்றோம். விவசாயத்துல வந்து கெமிக்கலை நிறுத்தினாலும் இயற்கை விவசாயம் சொல்றோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒரு சரியானபடியான ஒரு நிரந்தர ஒரு சீரான ஒரு விவசாய முறையை ஏற்படுத்தணுன்றதுதான் எங்களோட முக்கியமான குறிக்கோள். இந்த மாநாடு அதற்காக தான். எல்லாரும் வேற இடங்களை பஞ்சகாவியா, உதாரணத்துக்கு ஒரு பஞ்சகாவியாவே எடுத்துக்கலாம். திருநெல்வேலியில் ஒரு மாதிரி செய்யறாங்க, செங்கல்பட்டுல ஒரு மாதிரி செய்யறாங்க, நீலகிரியில ஒரு மாதிரி செய்யறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வேற விதமா இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு இது இல்லாம பஞ்சகாவியான இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செயல்படுத்தணும், இது மாதிரிதான் செய்யணும் அப்படின்றத நம்ம ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்ன்ற ஒரு முக்கியமான குறிக்கோள். அது மட்டும் இல்ல, பஞ்சகாவியா மாத்திரம் இல்ல, எல்லா இடுபொருட்களாகட்டும், விவசாய முறைகளாகட்டும், விதைகளே கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா விதைகளே எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்ப விதைகளுக்கு தேவையான ஒரு ஒரு கேரண்டி கொடுக்கணும். விதைகளை வந்து இந்த மாதிரியான ஒரு இயற்கையில கிடைக்கக்கூடிய விதைகள் இங்கே கிடைக்குது அப்படின்றத நம்ம சரியானபடியான அதையும் நம்ம விவசாயிகளுக்கு சேர்க்க வேண்டிய வேலை இருக்கு. இப்ப பழைய ட்ரெடிஷனல் சீட்ஸ் சொல்றோம், சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா முளைக்கிறதே இல்லை. அதற்கு சரியானபடி உற்பத்தி செய்யறதுக்கு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த காலத்துல உள்ள மக்கள் எல்லாம் அதை உற்பத்தி செஞ்சாங்க. இந்த காலத்துல இருக்க மக்கள் வந்து வேகமா எல்லா செயல்பாடுகளையும் செய்யறதுனால அதுக்கான பொறுமைகள் இல்லை. அதனால என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே கடையில போய், இப்போ உதாரணத்துக்கு பஞ்சகாவியை தயாரிக்க முடியல, உடனே கடையில போய் வாங்கலாம், வெளியில போய் வாங்கலாம் அப்படின்னு இருக்காங்க. சோ அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் மாற்றி எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை தான் இந்த மாநாடை நடத்தியிருக்கோம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்தது வந்து ஒரே நோக்கத்துக்காக தான். இந்த இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கிறதுல அரசாங்கத்தினுடைய ஈடுபாடை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுதான் எங்களோட முக்கியமான குறிக்கோள். வணக்கம் ஐயா, நான் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் ஐயம்பட்டி பக்கத்தில் மீனாட்சிபுரத்துலேருந்து ஊர்லேருந்து வரேன். இங்கே வந்து இயற்கை உழவு பாதுகாப்பு மாநாட்டுக்கு வர காரணம் என்ன காரணம்னா, மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த பூச்சிக்கொல்லி அப்புறம் அந்த உரங்கள் பயன்படுத்தினால வந்து மண் மலடாகி போச்சு. மண் மலடாக போனோம்னா அதுக்கு மாற்றுறதுக்கு என்ன விஷயங்களோ அதை வந்து நம்மளால் நிறையா சொல்லிட்டு போயிருக்காரு. அதை வந்து எப்படின்னா மக்கள்கிட்ட வந்து நிறையா நம்ம இந்த மாதிரி கூட்டங்கள் மூலம் வந்து மக்களுக்கு வந்து நம்ம வெளிப்படுத்தி பெரிய லெவலில் நம்ம வந்து அதாவது இயற்கை உணவு, இயற்கை வளங்களை எப்படி பாதுகாக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மக்களுக்கு நிறையா கொண்டு போய் சேர்க்கணும். நன்றிங்க. திருச்சியிலேருந்து கார்த்தி பேசுகிறேன். இந்த மாநாடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு, என்னைய பொறுத்தளவுக்கு. ஸோ நிறைய விவசாயிகளோட கலந்துரையாடல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நிறைய மதிப்பு கூட்டி வச்சுருக்காங்க, வெவ்வேறுதாங்க ஒவ்வொரு சிந்தனை பண்ணி புது ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய விவசாயிகளோட தொடர்பு ஏற்பட்டுச்சு. வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் இந்த மாதிரி மாநாடுக்கு கலந்துக்கணும்னு என்னோட ஆசை. தேங்க்யூ. தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டமைப்புக்காக நாங்கள்லாம் கூடியிருக்கோம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு லெவலில் ஒரு 2000-3000 பேர் வந்திருப்பாங்க. ஒரு பக்கம் ஸ்டால் நிறைய ஓடிட்டு இருக்கு, ஒரு பக்கம் சிறுதானிய உணவுகள், மேல ஹாலில் இயற்கை வேளாண்மை அறிஞர் மாமியன் போன்றவர்கள் அழகா ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. நீர் வேளாண்மை, மற்றபடி பஞ்சகாவியம், அந்தந்த ஏரியாவில் எப்படி எப்படி இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. இது ஒரு வயசான ஒரு பெருசுகளாக கூட்டம்னா அது ரொம்ப போர் அடிச்சிடும். அடுத்த கட்ட தலைமுறைகள் வந்து விவசாயத்தை கையில எப்படி எடுக்கணுங்கிற சிந்தனை இப்போ உருவாகிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. முன்னாடி வயசு பசங்கள்லாம் அவன் என்டர்டெயின்மெண்டே வேற. ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு இத்தனை பேர் கூடியிருக்காங்கன்னா உண்மையில நமக்கு பெருமையா இருக்கு. ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி நம்ம பயணப்படுறோங்கிறது தெரியுது. சரி, நம்ம ஆடியன்ஸுக்கு ஏதாவது சொல்ல விரும்பணும்னு நீங்க கேட்குறீங்க. நான் சிவகாசியில தாய்வழி இயற்கை உணவுங்கிற பேர்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட் ரெஸ்டாரண்ட், பாரம்பரிய இயற்கை உணவகத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. நம்மளால ஒரு ஐயாவா இதே மாதிரி உணவகம் தமிழ்நாடு ஃபுல்லா உருவாக்கணும்பா அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு அவர் வழிகாட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். விஷயம் வேற ஒன்றும் இல்லை,
நம்ம வீட்டை சுற்றி காட்டை சுற்றி இருக்க கலை செடிகளை அதை காசு பண்ணும் கலை அப்படின்னு நம்ம வல்கராக சொல்லலாம். காசு பண்ணும் கலைங்கிறத விட மருந்துமான பாட்டி வைத்தியத்தை ரீப்ரமோட் பண்ற வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று வேண்டாம், கற்றாழை செடி இருக்கு, கத்தாழையும் தேங்காய் பால் கலந்தெல்லாம் அது பாடி ஹீட்டை குறைக்கிற ஒரு ஜூஸ். கடுக்காயை பயன்படுத்துறது, கண்ணுப்புள்ள கஷாயம், முளைவாட்ட கிழங்கு சூப்பு, முடக்கத்தான் கீரை சூப்பு, கொள்ளு சூப்பு, வரகரிசி கஞ்சி, இந்த மாதிரி ட்ரெடிஷனலா செய்யக்கூடிய பாட்டிமார்களை வச்சு அவங்களை ஒருங்கிணைச்சு இன்னைக்கு டெய்லி 300 பேர் 400 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு உணவகமா அது உருவாயிருக்கு. இதே மாதிரி உணவகம் தமிழ்நாடு ஃபுல்லா பரவுனா இயற்கை விவசாயத்தை மீட்டு எடுக்கலாம். அது எப்படின்னா, என்னதான் நாங்கள் கேரட் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு, வெள்ளை பூசணி ஜூஸ் எல்லாமே போட்டாலும் தேங்காய் உட்பட பூச்சி விஷம், பூச்சை கொள்ளக்கூடிய விஷத்தை தரவுனது தான் மக்கள் சாப்பிட்றாங்க. அப்போ அதை தவிர்க்கிறதுக்காக யார் வீட்டில் மாடி தோட்டம் போட்டிருக்காங்களோ அவங்க வீட்டில் நாங்கள் கீரை வாங்குறது, யார் வீட்டில் மாடி தோட்டம் பண்ணிட்டு இருக்கிறவங்ககிட்ட உள்ள காய்கறிகளை வாங்கி அதை நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற வேலையை 50% தான் பண்ண முடியுது, முழுமையாகவும் பண்ண முடியல. ஸோ இந்த இயக்கம் எல்லா பக்கம் வரும்போது நஞ்சில்லாத உணவை எல்லாருக்கும் கிடைக்கிற வேலையை இந்த இயற்கை உணவு வேளாண்மை கூட்டமைப்பு அழகாக கையில் எடுத்திருக்காங்க. நாம அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்னா, இனி வரை 40s 50s ரேஞ்சில் உள்ளவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்த கட்ட தலைமுறை அவங்க நம்ம டார்கெட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு 20% இடத்த இல்ல அரசாங்க உத்தரவு போட்டா ஒரு 10% இடத்தையாவது ஒதுக்கி கொடுத்துட்டா அங்க உள்ள பசங்க தேசிய பசுமை பணியிடம் அமைப்பு வச்சிருக்காங்க. அதுல இயற்கை விவசாய மன்றங்கள், சூழலியல் மன்றங்களை முதலமைச்சர் கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சூழலியல் மன்றத்தை உருவாக்கும் போது பாரம்பரியமான விதைகள், மருந்து போன விதைகளை எடுத்து ரீப்ரமோட் பண்ணி ஒரு சின்ன சின்ன தோட்டங்களை உருவாக்கலாம். பசங்களுக்கு ஒரு பார்ட் டைமா அந்த விஷயத்த கையில கொண்டு போகலாம். ஏன்னா இன்னைக்கு பசங்க எல்லாம் இதுல ரொம்ப அடிக்ஷன் ஆகி பாட்டிட்டு முடிக்கிறாங்க. 2 கட்ட வயசு, கண்ட கலதையும் பார்க்குற வயசு. நாமளே சின்ன வயசுல இப்படி இருந்தா மைண்டு கரப்ட் ஆயிருக்கும். நமக்கு ஏஜ் ப்ரமோஷன் ஆயிடுச்சு, அதனால பெரிய அளவுக்கு மைண்டு கரப்ட் ஆகலை. ஆனால் பாலா போனால் அந்த இன்னசென்ட் ஏஜில் அவனுடைய மைண்ட் செட்டிங்கில் தோட்டங்கள் அமைக்கிறது, பூச்செடிகள் அமைக்கிறது, மாடி தோட்டங்கள் அமைத்து அந்த காய்கறி கீரைகளை சந்தைப்படுத்துதல் ஒரு பார்ட் டைமாக அந்த பசங்களை டியூன் பண்ணலாம். இல்லை அதிகமாக உற்பத்தி ஆகிறத அம்மா உணவுகளுக்கு சப்ளை பண்ணலாம். இதுக்கு அரசாங்கத்தோட ஜீவ வேணும். இன்னும் பார்த்தீங்கன்னா அம்மா உணவு நல்ல பிரமாண்டமாக இன்னும் ஓகேவா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ஒரு பாதி இடத்த இல்லை 30% இடத்தையாவது மகளிர் குழுக்கட்டு ஒப்படைச்சி ஆர்கானிக்கில் விளைந்த காய்கறி கீரைகளை சந்தைப்படுத்துறதுக்கு இடமா அது ஒதுக்கி கொடுக்கலாம். அப்போ எல்லாருக்கும் களம் கிடைச்சிருது. இல்லை அதில் கிடைக்கிற வரகு, சாமை, குதிரைவலி, கம்மங்கூழ், கேழ்வரகுக்கூழ், பாரம்பரிய தின்பண்டங்களை விற்கக்கூடிய தளமாக கூட அதை பயன்படுத்தினா கிட்டத்தட்ட ஒரு 10 மகளிர் அதை வச்சு பழச்சிக்கிடுவாங்க. பாரம்பரியத்தை மீட்டு எடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா மக்கள் மறந்து போன சிறுதானிய உணவுகளை அந்த தளத்துல கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஈஸியா ரீச் ஆகும். ஏன்னா ரொம்ப பணக்காரங்க கையிலேயே ப்ரொமோஷன் ஆகக்கூடிய ஆர்கானிக் ஷாப்ல இருந்து மக்களை வெளியே கொண்டு வந்து எளிமையா எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு அம்மா உணவகத்திலையும் இந்த மாதிரி சிறுதானிய உணவு கஞ்சி கொடுப்பதன் மூலம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கலாம். நம்பர் 1. 2வது, பள்ளி குழந்தைகளுடைய செல்போன் அடிக்ஷன் வந்து மீட்டு எடுக்கிறதுக்காக டெய்லி அரை மணி நேரமாவது கார்டனிங் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு மைண்ட் செட்டை கொண்டு வரலாம். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் பேரண்ட்ஸுக்கு மாடித்தோட்ட பயிற்சி சொல்லி வீட்டுக்கு ஒரு அந்த மாதிரி கான்செப்டை கொண்டு வருவது மூலமா நஞ்சில்லா விவசாயத்தை மக்கள் மத்தியில கொண்டு போகலாம். எல்லாத்தோட முக்கியம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழை நீரை சேகரிக்கிறத பத்தி இன்னைக்கு நீர் மேலாண்மை பத்தி ஒரு ஐயா அழகா பேசினார். ஆழ்குழல் அமைக்கணும் வைக்க நிறைய சொன்னார். அப்போ பெய்யற மழை தண்ணி எல்லாத்தையும் வெள்ளமா போய் கடலை கலந்துட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்தந்த ஏரியால குட்டைகளை உருவாக்குறதுக்கு பண்ணை குட்டைகளை பத்தி எல்லாரும் பேசுனாங்க. நம்ம இப்போதைக்கு என்ன செய்யலாம், அவங்க வீட்டுல மாடி தோட்டம் அமைக்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டுல பெய்யற மழை தண்ணி சேகரித்து குடிச்சாலே ஒரு ஆர்கானிக் நீர், அதாவது மழை நீர் உயிர் நீருங்கிறது உண்மையா இருந்தா ஆர்வ தண்ணி, மினரல் வாட்டர் போன்ற வணக்கம். என்னோட பேர் பொன்மாரிமுத்து. நான் ராஜபாளையத்திலிருந்து வரேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா கைத்தறி நெசவு பண்றேன். நான் பயன்படுத்துற நூல் வந்து கையிலான எடுத்த நூல், அதாவது அம்பர் ராட்டையிலிருந்து கையால எடுத்த நூலை இயற்கை சாயம் வந்து வெளியில கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம நூலை எடுத்து நாங்கள் தறிக்கு தயார் பண்ணி கைத்தறி நெசவுல நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதுல வந்தது இப்ப 4 முளை வேட்டி இருக்கு, அப்புறம் சேலையும் இருக்கு. இப்ப அந்த நூல்ல செஞ்ச சேலை இருக்குது. இதுல பயன்படுத்திருக்க எல்லாமே இயற்கை சாயம். இந்த டிசைனுக்கு பயன்படுத்திருக்கிற நூலுமே இயற்கை சாயத்துல பயன்படுத்தி நாங்க செஞ்சிருக்கிறோம். முழுக்க இயற்கை முறையில செஞ்சிருக்கிறோம் கைத்தறி நெசவு. அது போக நாங்க கிட்ட சட்டை இருக்குது, சட்டை துணி,
துணியாவும் வாங்கிக்கலாம். அப்புறம் குழந்தைகளுக்கான ஆடைகள் ஒரு சில இது செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம். அது போக சேலைகளும் ஒரு சில சேலைகள் கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப இந்த மாதிரி பருத்தி ஆடைகள் பயன்படுத்துறதுனால நம்ம உடலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம பகுதிக்கு பருத்தி ஆடைகள் தான் ரொம்ப பொருத்தமானது. கடை எதுவும் இல்லை, நான் நெசவு பண்ணி நானே விற்பனை பண்றதுனால நான் இந்த மாதிரி இயற்கை சார்ந்து இயங்குற சந்தைகளுக்கு போய் விற்பனை செய்வேன். என்னோட தொலைபேசி எண் வந்து 99 52 98 58 67. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல தகவல் கொடுத்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கிற புகைப்படங்கள் அனுப்புவோம். அது மூலமா கொரியரும் அனுப்பிடலாம் மற்ற பகுதிகளுக்கு. நன்றிங்க. இதை பத்தி என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து திருப்பூர்ல ஒரு 30 வருஷமா பனியன் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரிங்களா? அதனால வந்து இப்ப இருக்கிற எல்லா சானிட்டரி நாப்கினோட டாப் லேயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேல் பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே சிந்தட்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? இதெல்லாமே பாலிமிஸோ அல்லது ரப்பரோ பிளாஸ்டிக் கண்டென்ட் இருக்கு. சரிங்களா? நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரீஃப் காட்டன்ங்கிறது வந்து முழுக்க 100% பருத்தி பின்னால் அடையலாம் ஆனது. அதாவது 100% காட்டன் நிட்டட் ஃபேப்ரிக் தான் இது டாப் லேயரா கொடுத்துருக்குறோம். அது இல்லாம உள்ளுக்குள்ள வந்து வேம்பும் சோத்து கத்தாலையும் சேர்ந்த பவுடர் வந்து உள்ளுக்குள்ள இது இயற்கையான கிருமி நாசினியா செயல்படுது. சரிங்களா? அதனால இது கிருமி நாசினியா செயல்படும் போது இது வந்து இயற்கையான கிருமி நாசினி. இந்த இது கழிவுகள் வெளிவரும் போது அதே ஆட்டோமேட்டிக்கா சருமத்தையும் அவங்களுடைய உடலையும் பாதுகாக்கிறதுக்கு இது உதவி செய்கிறது. முக்கால்வாசி நம்மளுடைய உள்ளாடைகள் அத்தனையுமே பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் குழந்தைகளோட உள்ளாடைகள் அனைத்துமே 100% பின்னால் அடையில் அனைத்து 3% பருத்தி பின்னால் அடை. அதனால இந்த சானிட்டரி நாப்கினுக்கும் நான் வந்து பருத்தி பின்னால் அடையிலோட டாப் லேயர் யூஸ் பண்றேன். இதுதான் மற்றவங்களுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசங்க. இதுல வந்து ஒரு பேக் ஒரு பாக்ஸ்ல வந்துங்க 12 பீஸ் வச்சிருக்கிறோம். அதாவது சாதாரணமா வந்து பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் தான் எந்த பேடா இருந்தாலுமே 8 மணி நேரம் தான் வச்சுக்கணும். அதை கணக்கு போட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாளுக்கு வந்து 3 பேட் 9 பேடும், அதுக்கு அடுத்த நாள் ஒரு 1-2 இதுதான் போதும். அதனால 12 பேட் இதுல வச்சிருக்கிறேங்க. 12 பேட்னுடைய விலை வந்து 250 ரூபாய்க்கு. இது கொஞ்சம் மார்க்கெட்ல மற்ற பிராண்டுடைய இதை கம்பேர் பண்ண டாப் பிராண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட விலைக்கு என்னால கொடுக்க முடியுது. பட் அவைலபிளா நார்மலா எல்லாம் அவைலபிள் இருக்கிற பிராண்டை விட இது கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்கும். பட் இது எல்லாமே முழுக்க கையால வெட்டணும், கையால ஒட்ட வைக்கணும், அதனால இருக்கிறதுனால இதுக்குண்டான விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு உடலுக்கு உண்டான பாதுகாப்பா இருக்கும். இன்னைக்கு வந்து மற்ற பாதுகாப்பு இது ஆமாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு முக்கியமான காரணம் இது ஒண்ணு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இதனால வருது. அதனாலதான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்கேயுமே கருத்தரிப்பு மையத்தை பார்த்திருக்க முடியாது. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 20-10 மையங்கள் வந்துருச்சு. அதுல ஒரு 30% இதனுடைய பங்கு இருக்குது கண்டிப்பா. வணக்கம், நான் வள்ளுவத்துல இருந்து வினோத் பேசுறேங்க. இப்ப நம்மகிட்ட பாத்தீங்கன்னா இயற்கை வழியான விதைவிக்கப்பட்ட விதைகள் இருக்கு. நான் வந்து வீட்டுக்கு உணவு எடுத்துட்டு மற்றபடி விதை சேகரிப்புல இருக்கேங்க. இது போக இந்த விதைகள் பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் 20 ரூபாங்க. நம்மகிட்ட வீட்டுல நம்ம நார்மலா பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளோட விதைகள் இருக்கு. அப்புறம் பாரம்பரிய விதைகளை வந்து ஓரளவுக்கு இணைத்து சேர்த்து வச்சிருக்கேங்க. குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு நாங்க இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம், பயிற்சிகள் அளிச்சுட்டு இருக்கோம். அது போக இங்க வந்து சேல்ஸ் பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் 20 ரூபாய். எனக்கு மக்கள்கிட்ட போகணுன்றதான் எனக்கு முக்கிய நோக்கம், விற்கணுன்றது நோக்கம் கிடையாது. ஏன்னா ஒரு மதிப்பு இருக்கணும், அதுக்காக தான் நான் 20 ரூபா வைக்கிறேன். இதுவே போதுமானதா இருக்கு எனக்கு. அதனால நான் அப்படி வித்துட்டு இருக்கேங்க. காய்கறி மட்டும் இருக்கு, எல்லாமே எல்லா நாட்டு விதைகள் இருக்க மாட்டேன். நாட்டு ரகங்களும் இருக்குங்க. இது எல்லாமே வந்து விதைகள் வந்து மறுசுழற்சியில ஒரு 12 வருஷமா வச்சிருக்கேன். இந்த 12 வருஷமா இது சுழற்சியில கொண்டு வர விதைகள்.
எதுவுமே நிலுவையில நிக்கிறது இல்லைங்க. எல்லாத்தையுமே ஒரு சீசனுக்கு உன்னை போட்டு எடுத்துருவேன், அடுத்த சீசனுக்கு போட்டு போட்டு எடுத்துட்டே இருப்பாங்க. கோபிலிருந்து வரோம். நம்ம பிராண்ட் பிரிச்சி 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 BRICHY பிரிச்சி. ஓகே ஓகே ஓகே. பிரிச்சி நேச்சுரல் ஹோம் கேர் ப்ராடக்ட். ஓகே. நம்ம எல்லாமே பயோ இன்சென்ட் பேஸ்ல தயார் பண்றோம். இதுல டாய்லெட் கிளீனரு, ஃப்ளோர் கிளீனரு, டிஷ்வாஷ் லிக்விடு, லாண்ட்ரி லிக்விடு, மல்டி சர்ஃபேஸ் கிளீனர் இருக்கு. இது எல்லாமே கெமிக்கல் இல்லாம தயார் பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த வாட்டரை ரீயூஸ் பண்ணலாம், செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டாய்லெட் கிளீனரு செப்டிக்கு சேஃபா இருக்கும். செப்டிக்கு வாட்டர் எல்லாம் வந்து கிளியரா வாட்டராகவே மாறி போகும் என்சைம் பேஸ்ல தயார் பண்றதுனால. அது போக ஷாம்பு இருக்கு நம்மகிட்ட. என்ன ஷாம்பு இருக்குங்க? ஆனியன் ஷாம்பு ஒண்ணுதான் இருக்கு நம்ம. ஆனியன் ஷாம்பு ஹேர் க்ரோத்துக்காக பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா சொல்ல போனா வாஷிங் மிஷின் லிக்விடு, செப்டிக் டேங்க் கிளீனரு, வேற என்ன சொன்னீங்க? லாண்ட்ரி லிக்விடு, வாஷிங் மிஷினுக்கு, பாத்திரம் எழுதுறதுக்கு டிஷ்வாஷ் லிக்விடு, ஃப்ளோர் கிளீனரு, இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். விவசாயத்துக்கு வேற என்ன வச்சிருக்கீங்க? இது போக பொற்கை பிராண்ட்ல ஹேர் வாஷ் பவுடரு, ஃபேஸ் பேக் பவுடரு, பேபி பாத்திங் பவுடரு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஹேர் வாஷ் பவுடர்ல ஒரு 4 வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம். ஆனியன் ஹேர் வாஷ் பவுடரு, ரிச் புரோட்டீன் பவுடரு ஒரு 4 வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ் பேக்ல அது ஒரு 4 வெரைட்டி. பேர் வந்து ஆதப்பன், புதுக்கோட்டை இயற்கை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம். நாங்கள் வந்து புதுக்கோட்டையில் சிறுதானியங்கள், பாரம்பரிய நெல் ரகங்கள், அரிசி வகைகள், பருப்பு வகைகள் எல்லாம் வந்து மதிப்பு கூட்டி அப்புறம் அது எல்லாமே வந்து வேல்யூவேஷன் பண்ணுறோம். அதிரசம், முறுக்கு, மிக்சர், முறுக்கு மாவு, இடியப்ப மாவு, சத்து மாவு, தோசை மாவு, இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணுறோம். அப்புறம் பிஸ்கட்டும் பண்ணுறோம் சிறுதானியங்கள் வந்து. அதை இல்லாமல் இந்த மாதிரியான எல்லா விதமான தானியங்கள்லையும் வந்து வேல்யூவேஷனும் பண்ணி இன்னைக்கு வந்து இது வந்து மார்க்கெட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இங்கே வந்து இந்த நம்மளுடைய இந்த மாநாட்டினுடைய இயற்கை உழவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு இங்கே ஸ்டால் போட்டிருக்கோம். போயிட்டு இருக்கு. வணக்கம், என் பேர் மகாலிங்கம். நாங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பாரம்பரியமாகவே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுலேருந்து என்ன வேல்யூடேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கல தேங்காய் எடுத்து நாங்கள் வேல்யூடேட் பண்ண ஆரம்பித்தோம். அதில் ஒவ்வொரு ப்ராடக்டாக பண்ணிட்டு இருந்தோம். அதில் இப்போ வந்து ஒரு யூனிக்காக மியோடன்ட் அப்படின்னு ஒரு டூத் பேஸ்ட் வந்து ஃபுல்லாகவே இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் டூத் பேஸ்ட் நம்மளது தான். பார்த்தீங்க அப்படின்னா இது தேங்காய், கருப்பட்டி, ஒரு 12 ஹெர்பல்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறோம். ரத்த கசிவு, பல் கூச்சம், பல் ஆடுறது, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணோம். காலையில எந்திரிச்சதையும் கெமிக்கலை எடுத்து வாயில வச்சு நம்ம நாளை தொடங்குறதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி காலையில அந்த பொழுதை வந்து இனிய பொழுதாக ஆரம்பிப்போம். வாழ்க வளமுடன். சூப்பர். வேற என்ன பண்றீங்க? பேஸ்ட் இருக்கு, வேற என்ன? இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா மியோடன்ட் அப்படின்ட்டு டூத் பேஸ்ட் பண்றோம். இப்போ அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்ம சோப் ஐட்டம் எல்லாம் பண்றோம். சோப்ல ஒரு 14 வெரைட்டி பண்றோம். இப்போ அது இல்லாம இது டூத் பேஸ்ட், இது வந்து பனானா மால்ட்னு சொல்லிட்டு பனானா ஃப்ளவர் வச்சு வாழைப்பழம் பூ வச்சு பண்றோம். இது ஹெல்த் மிக்ஸ், ராயல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
சத்து மாவுங்க 18 இது போட்டு பண்றோம். இது வந்து ஷாம்பு, பயோஎன்சைம் ஷாம்பு. இதெல்லாம் இன்கிரீடியன்ட். இந்த வந்து பயோஎன்சைம் 90 days பயோஎன்சைம் பண்ணி மறுபடியும் ஷாம்புவா மாத்துறோம் அதையே. இது பாத்தீங்க அப்படின்னா டிஷ்வாஷ் லிக்விடுங்க, பாத்திரம் கழுவுறதுக்கு. இது வந்து லெமன் ஜெல்லுமே உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம லெமன் உப்பு இதெல்லாம் வச்சு நம்ம ஜெல்லா மாத்துறோம் அதையே, இந்த டிஷ்வாஷ் லிக்விடு. இது வந்து தேன், நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்துக்கிறோம், நம்ம வெளியில எங்கேயும் வாங்குறதுல நம்மளோட தேன் மட்டும்தான் யூஸ் பண்றது. இது மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஹேர் ஆயில் பண்றோம், டேண்ட்ரஃப் ஆயில், இது மாதிரி இன்னும் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே, நன்றிங்க. வணக்கம், நான் தானியாஸ் தினேஷ், மதுரையில இருந்து. இன்னைக்கு ஈரோடு வந்திருக்கோம். இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு ஈரோடு நடந்துட்டு இருக்கு, ரொம்ப சிறப்பா. அதுல இந்த ஆதி சேனல் மூலமா அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அம்மா வயற்காடு மூலமா அண்ணன் நிறைய செயல்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை மற்றவங்களும் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல உள்ளத்தோட இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நாங்க என்ன பண்றோம்னா, இது மாதிரி பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள்ல வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸ் பண்றோம். பாரம்பரிய அரிசினா பூங்கார், கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, இது மாதிரியான பாரம்பரியமான மருத்துவ குணமுள்ள அரிசிகளை எடுத்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி குக் பண்றதுக்கு ஈஸியா செஞ்சு கொடுக்குறோம். ட்ரெடிஷனல் ஃபுட் இன் மாடர்ன் டேபிள் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம பறந்து போன நம்ம தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்த நல்ல உணவுகளை இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு, பேரம்பேத்திகளுக்கு ஏத்த மாதிரி இலகுவா செஞ்சு கொடுக்கறது எங்களோட வேலையா இருக்கு. தானியாஸ்.com இதுல ஈரோட்ல இயற்கை வழி வேளாண் பண்ற எல்லார் மத்தியிலையும் தன்னோட ஸ்டாலை வைக்கிறத ரொம்ப பெருமையா கருதுது. ஆதி சேனல் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் என்ன இருக்கு. வணக்கம். ஸோ எங்களோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா பிளிஸ் நேச்சுரல். ஸோ மோஸ்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கேள்விப்படாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்டில் வந்து நாப்கின் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி தான். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 6 வருஷமா வந்து நம்ம நாப்கின்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதுல இருந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரையோட தண்டுல இருந்து தான் நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு நாப்கின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைசஸ், 2 கேட்டகரி இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா ஃப்ளஃபின்னு ஒரு கேட்டகரி இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லிம்மின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளஃபின்றது உங்களுக்கு குஷன் டைப்பா இருக்கு. ஸோ வந்து நீங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா குஷனா யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃப்ளஃபி யூஸ் பண்ணிக்கலாம். அதுல உங்களுக்கு 3 சைசஸ் வரும், எல், எக்ஸ்எல், XXL வரும். ஸ்லிம்மி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா தின் பேட்ஸ். ஸோ இதை மோஸ்டா யார் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா காலேஜ் உமன்ஸ் அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து தின்னா வரும். தின்னா வரும்போது உங்களுக்கு வெளியே எக்ஸ்போஸ் ஆகாது, நீங்க கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்சர்ப்ஷன் ரேட்ன்றதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். எல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஃப்ளோல யூஸ் பண்றோம், லைட் ஃப்ளோ இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். எக்ஸ்எல் பாத்தீங்கன்னா நார்மல் ஃப்ளோல இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். XXL பாத்தீங்கன்னா ஹெவி ஃப்ளோல இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து நாப்கின்ஸை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம கிட்ட நாப்கின்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அண்டர் ஆர்ம் ஸ்வெட் பேட்ஸ், அண்டர் ஆர்ம் ஸ்வெட் பேட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கிறவங்க வந்து ஸோ நீங்க இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பேண்டி லைனர்ஸ் இருக்கு. ஸோ பேண்டி லைனர்ஸ்மே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அடல்ட் டைப்பர்ஸ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மெட்டர்னிட்டி பேட்ஸ்மே நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ரேஷஸ், ஸ்கின் இரிட்டேஷன், அப்புறம் பாத்தீங்கன்னா இச்சிங், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாவே உங்களுக்கு இருக்காது.
ஸோ நீங்க கரெக்டா பண்ண வேண்டியது என்ன, நீங்க வந்து சைஸை வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியுமே இருக்கும். நீங்க வந்து ரொம்ப ஹெவி ஃப்ளோவா இருக்குன்றப்போ லைட் ஃப்ளோ இருக்கிற நாப்கின் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல லீக்கேஜ் வரும். பட் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு பிரைஸ் வேரியன்ட்டும் நம்ம 59 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். கெமிக்கல் இல்லாம வந்து பியூர் ஆர்கானிக் நாட்டு சர்க்கரை எங்க தோட்டத்திலே விளைஞ்சது. கெமிக்கல் எதுவுமே போடுறதில்ல. கரும்புக்கும் சரி ஆட்டுமலுக்கும் சரி. தேங்காய் சோடா போடுவோம் 100-150 கிராம் கசடு எடுக்கிறதுக்காக. தேங்காய் வந்து எங்க தோட்டத்திலே விளைஞ்ச தேங்காய் எண்ணெய் தேங்காய்க்கு வந்து சல்ஃபர் எல்லாம் எதுவுமே போடாதுதான். 3 போட்டுதான் இது பண்றோம். என்ன பண்றீங்க இப்ப? இது நாட்டு சர்க்கரையா? ஆமா மேடம். சரிங்க. இது என்ன அரசு? இது வந்து தூய மல்லிங்கய்யா. ஓகே ஓகே. இது வந்து என்ன பண்றீங்க? தேங்காய் வந்து மரச்செக்கில் பண்ணுங்க. மரச்செக்கு சரி சரி. இது வந்து இது சல்ஃபர் எல்லாம் எதுவுமே போடாது கிடையாது. ஓகே. இது வந்து தூய மல்லி 2 பழம் சமாளம். இது வந்து கெமிக்கல் எதுவுமே போடல. இது பியூர் ஆர்கானிக். ஆர்டர் தூய்மையான பாரம்பரிய அரிசி தூய்மையான. எங்க கம்பெனி பேரு சுச்சி ஆர்கானிக். மெயினா வந்து சர்டிஃபைட் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து தான் பொருள் வாங்கி நாங்க பண்றோம். NPOP சர்டிஃபைடு ஃபார்மர்ஸ் கம்பெனிங்க நம்மளுது. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுது மெயினா வந்து மில்லட்ஸ்லயே எல்லாமே அன்பாலிஷ்டு பொருள் தான் வச்சிருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா ரவை, அதுக்கப்புறம் உங்களுக்கு கோதுமையிலேயே மாவு எல்லாம் கொடுக்குறோம். கல்ல செஞ்ச மாவு தான் மெயினா வந்து கொடுக்குறோம். அது ஆர்டர் பேசிஸ்ல தான் கொடுக்குறோங்க. இந்த கல்லு நாடா அரைக்காம மாவை வந்து 2 கல்லுக்கு நடையில இந்த கேழ்வரை அரைப்பாங்க இல்லைங்க, அந்த மாதிரி கல்லுல கோதுமை அரைச்சு நம்ம வந்து ஆர்டர் பேசிஸ் தான் பண்றோம். ஸ்டாக் கிடையாது. அப்புறம் வந்து குதிரைவாளி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்பாலிஷ்டு, நல்லாவே ஃபுல்லாவே அன்பாலிஷ்டு தான். நீங்க நல்லா டிஃபரன்ஸ் பார்க்கலாம் மற்ற இது பொறுக்கும். பச்சரிசி மாவு ஆர்கானிக் ரைஸ் தான் வந்து இந்த கம்பெனி பற்றி சொல்லிட்டு டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லுங்க. ஓகே. வணக்கம், என்னோட பேர் வந்து கார்த்திகேயன். நாங்கள் இப்போ என்ன தயார் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரிஜினல் பெருங்காயம் வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரிஜினல் பெருங்காயம் ஏன் ஒரிஜினல் பெருங்காயம் அப்படின்னு சொல்றோம்னாக்கா, நாங்கள் தயார் பண்ணுறது பியூர் பச்சரிசி மாவு ஆர்கானிக் ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணுறோம் பெருங்காயத்தை. ஏன் அதை வந்து மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்குங்க.
அதுவும் இல்லாம ஒரிஜினல் பெருங்காயத்தை வந்து நம்ம அப்படியே வந்து உணவுல வந்து சேர்த்துக்க முடியாது. அப்படின்ற ஒரு இதுல வந்து பெருங்காயத்தை வந்து அரிசி மாவுல கலக்கிறோம். இப்ப மற்ற இதுல வந்து என்ன கலக்குறாங்கன்னா மைதா வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு சில ரசாயன கலப்புகள் இருக்கும். நாங்க வந்து ரசாயன கலப்பு எதுவுமே இல்லாம நாங்க வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பெருங்காயத்துல ஒரிஜினல் அப்படின்னு பார்த்தாக்கா ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த நாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த குரோத் இருக்காது. ஏன்னா அந்தந்த நாட்டுக்கு உண்டான தன்மை வந்து அந்த இதுல இருக்கு. பெருங்காயத்தை வந்து எதுக்காக உணவுல நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ மூட்டு வலி, முழங்கால் வலி, வாயு பிடிப்பு இருக்கிறதுனால தான் வந்து பெருங்காயத்தை வந்து உணவுல சேர்த்துக்கிறோம். இப்போ அந்த ஒரு பயன் வந்து பெருங்காயத்துல இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பாரம்பரியமான முறையில பெருங்காயம் வந்து தயார் பண்ணி கொடுக்குறோம், உணவுலையும் வந்து சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு இது பெருங்காயத்தை பத்தி நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா வந்து ஒரு சில காரணங்களுக்காக என்னால சொல்ல முடியல. அதனால வந்து ஒரு நல்ல ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுமாறு கேட்டுக்கிறாங்க. என்னோட தொடர்பு எண் வந்து பாத்தீங்கன்னா 9751442604 அப்படின்ற நம்பர்ல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு கொரியர் மூலியமா அனுப்பி வைக்கலாங்க. நேர்ல வரவங்க கூட நேர்ல வந்து வாங்கி பயன்பெறலாங்க. நன்றிங்க. வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானிய பலகாரம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது நம்மளோட ஐயா பயிற்சிக்கு அப்புறம் வந்து நம்ம இயற்கை விவசாயிகள் வந்து சிறுதானியம் நிறைய பயிர்றாங்க. அது அவங்க மதிப்பு கூட்டலில் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. அதை நம்ம எடுத்துட்டு நம்ம அதில் பலகாரம் பண்ணணும்னு ஒரு 10 வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 35 ஆண்டுகளமாக நான் அப்பா இதில் வந்து நாங்கள் பலகார கடை வச்சிருக்கோம். அப்படி நம்ம இருக்க தளத்துலேருந்து மாறுபட்டு ஒரு வேலையை எடுத்து பண்ணணும்னு நம்ம சிறுதானியத்தில் நம்ம வரகு, சாம, குதிரைவாளி, தெனை, சோளம், இந்த சோளம் இந்த மாதிரி பயிர்லேருந்து என்ன மாதிரி பண்ணலாம் பார்க்கும்போது நம்ம சிறுதானியத்திலே ராகில சீவல் பண்ணோம், கேழ்வரகுல மிக்சர் பண்ணிட்டு இருக்கோம், குதிரைவாளியில சீவல் பண்ணிட்டு இருக்கோம், வரகு அரிசியில காரச்சேவு பண்றோம், சாமி அரிசியில முறிச்சேவு பண்றோம், கருப்பு கோழியில மிளகு சேவு, மாப்பிள சம்பா காரப்பொரி வந்து அவ்வளோ வந்து கார பொரியை சாப்பிட்றோம். அதை பொரியை வந்து மிட்டாயாவும் மதிப்பு கூட்டுறோம். இப்போ எல்லாமே மக்காச்சோளத்துல பாப்கார்ன் சாப்பிடுவாங்க. அதை நம்ம அது மக்காச்சோளத்துக்கு பதிலாக நம்ம நாட்டுச்சோளம், சிவப்பு சோளம், வெள்ளைச்சோளம் அதுலேயே நம்ம பாப்கார்ன் மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் உரப்பாகவும் போகிறோம், உரப்பெல்லாம் போகிறோம். சில பிள்ளை ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. இதே இதில் நம்ம இனிப்பு பொருளும் நம்ம இது பண்ணுறோம். இனிப்பு பொருளும் இந்த மாதிரி இருவிச்சோளம் டைம் சுக்கு மிளகு தூளி போட்டு இனிப்பு பொருளும் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இந்த டேஸ்ட்டை நம்ம ரகத்தையும் நம்ம விவசாய உழைப்பையும் நம்ம கொண்டு போகணும்னு சேர்க்கணுமோ அந்த உழைப்பை வந்து நம்ம தேன்கனி அமைப்பு வந்து சிவகாசிலேருந்து 10 ஆண்டுகளமா சிறப்பாக நாங்கள் செயல்படுத்திட்டே இருக்கோம். அதை தவிர்த்து நம்ம வந்து சிறுதானியத்தில் நம்ம அல்வா பண்ணலாம்னு ரொம்ப நாள் ஒரு யோசனை இருந்துச்சு. அதன்படி நம்ம வந்து அல்வா கண்டிப்பாக பண்ணுறோம். நம்ம கருப்பு எப்படி சாப்பாடு சாப்பிட்றது சில பேர் சிரமப்படுறாங்க, அதை கஞ்சி குடிக்க சில சிரமப்படுறாங்க. இதை இன்னும் கொஞ்சம் எளிமையாக எப்படி ஆக்குன்னு பார்க்கும்போது நம்ம அல்வா தோசை மாவுல பண்ணியிருக்கோம். தோசை மாவு அந்த கருப்பு கோணி நம்ம இடியாப்பமாகவும் பண்ணியிருக்கோம். அது கருப்பு கோணி நம்ம தோசை மாவும் பண்ணியிருக்கோம். நம்ம இதை இன்னும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்க்கறதுக்காக நம்ம அல்வா மதிப்பீட்டு பண்ணியிருக்கோம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம சோளம் அதே நாட்டுச்சோளம் தான். அந்த நாட்டுச்சோளத்தை நம்ம முளைக்கட்டி பால் எடுத்து இதுல நம்ம வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அல்வாவும் பண்றோம். இதே சோளத்தை நான் பாப்காவும் பண்ணியிருக்கேன். அதே சோளத்துல நம்ம வந்து நம்ம சோள தோசையும் பண்ணியிருக்கேன். அதே சோளத்துல சோள கஞ்சியாவும் பண்ணிட்டு இருக்கோம். அதை விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம
நவதானியத்துல எல்லா பயிரும் நம்ம முளைக்கட்டி அதுல பால் எடுத்து அதுல நம்ம தொடர்ந்து கருப்பட்டி போட்டு நம்ம சுக்கு மிளகு திரும்பி போட்டு இதுலயே நம்ம நவதானிய அல்வா பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்களா? இது தவிர்த்து நம்ம ஒரு பழங்கள்ல ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னு ஒரு கொய்யா பழத்துல கிலோ 50 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி ரொம்ப விவசாயி அடிமட்ட ரேட்டு போயிட்டு இருக்கு. இந்த கொய்யா பழத்தை வச்சு என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது கொய்யாப்பழம் அல்வா ஒன்று பண்ணியிருக்கோம். இது கொய்யாப்பழம் அல்வா நல்ல வரவேற்பு நல்லா இருக்கு. இப்ப என்ன செய்யணும், கொய்யாப்பழத்தை நம்ம மதிப்பீட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொய்யாப்பழம் வந்து விவசாயி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க அந்த பொருளை அவங்க மாதிரி மதிப்பீடு பண்ணி அந்த உள்ள ஏரியா மக்களுக்கு பண்ணணும்னு எங்களுடைய தேர்வு சர்வர் நீராளோட சிவகாசி. நம்ம ஊருக்கு பண்ணி நினைக்கிறாங்க விவசாயி இயற்கை விவசாயம் பண்ணி நினைக்கிறாரு. சொல்லி தர முடியும் எப்படி பண்ணலாம்? மாசத்துக்கு 3 நாள் பயிற்சி, தேர்தல் பயிற்சி, 3 நாள் பயிற்சி, பலகார பயிற்சி, இயற்கை விவசாய பயிற்சி நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க வந்து கலந்துக்கலாம். ஆமா, அதாவது இதுல எந்த ஒரு ஒளிமுறையும் கிடையாது. அங்கங்க நாங்க எல்லாரும் இயற்கை விவசாயி வந்து அவங்க பொருளை மதிப்பு விற்கணும். அவங்க பொருளை வந்து ஒரு மதிப்பீட்டு விற்கிற ஒரு காட்சிப்படுத்தல் மட்டும் தான் இங்க நடக்குது. ரொம்ப விற்பனை தளத்துல இதெல்லாம் அப்படி எங்களை காட்சிப்படுத்துறோம். இதை வச்சு அவங்க வந்து அடுத்த இடத்துக்கு அவங்க கொண்டு போவோம். அதுக்கான மாநாடு நம்மளோட மாநாடு நாங்க தேர்தல் அமைப்பு வந்து திகழ்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இதை தொடர்ந்து இயங்கி தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். அங்கங்க விழிப்புணர்வு வேணும். அந்த விழிப்புணர்வுக்கு நாங்க ஒரு நம்மளோட பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நாட்டுச்சக்கரை டீ கடையில் குடிக்கிறதுக்கு ஒரு அவரமா இருக்கும். இன்னைக்கு நாட்டுச்சக்கரை டீ இல்லாத கடையே கிடையாது. அந்த எங்களுடைய முயற்சி நான் கொண்டு வந்திருக்கோம். வீதியில நான் இறங்கியிருக்கோம். வீதியில இறங்கி தான் நான் சந்தைப்படுத்துறோம். நாங்க எங்க சந்தைப்படுத்தல ஆரம்பத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, அதை தாண்டி அந்த இயற்கை விவசாயிக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு கருப்பட்டிங்கிறது என்ன ரேட்டு, இந்த சீசன் அந்த சீசன் எப்படிலாம் கிளம்ப மாட்டோம். இந்த கருப்பட்டி வந்து கிலோ 300 ரூபா, அந்த 300 ரூபாய்க்கு இருக்கிறோம். நாங்க 400 ரூபாய்க்கு விற்கிறோம். முழுத்தப்புறம் 400 விற்கிறோம். அவங்க கூடும்போது அவங்க அந்த ரேட்ல குறைக்கும் போது ரொம்ப அடிமட்ட ரேட்ல குறைச்சி வாங்க கிடையாது. அவங்களுக்கு பொருளாதாரம் அவங்க மதிப்பு வந்து அவங்க பொருளாதாரத்தை மதிக்கணும். அந்த அளவுக்கு நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். சில பொருளுக்கு வந்து அவங்க ரேட் அடிமட்ட ரேட் போகும்போது என்ன செய்யலாம்னு ஒரு யோசிக்கும் போது இந்த மாதிரி இதை வந்து அவங்க காட்சிப்படுத்துறோம். அவங்க அதுல இருந்து மதிப்பு கூட்டி பண்ணணும். எங்களுடைய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஸ்பைரலினா பிராண்ட் வந்து எங்களுடைய எக்கோ லைன் சொல்லி வச்சிருக்கோம். இது வந்து கடந்த 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பைரலினாவோட மெயின் பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான புரதச்சத்துங்க. 100% மேல புரோட்டீன் இருக்கு. இதுல இருக்கிற ஃபைகோசைனின் பேராமீட்டர் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கொடுக்குதுங்க. கேரட்டை விட 25 மடங்கு பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால கண் பார்வை திறனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஜிஎல்ஏங்க சொல்லிட்டு காமாலியோனிக் ஆசிட்ங்கிற இது கண்டென்ட் வந்து இதுல பேராமீட்டர் இருக்கு ஸ்பைரலினாவுல. ஸோ அதனால வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான சத்துக்கள் இதுல கிடைக்கும். குழந்தைகள் முதல் பெரியகள் வரை எல்லாருமே எடுத்துக்கலாங்க. பவுடரா இருக்குது, டேப்லெட்டா இருக்குது.
இந்த மாதிரி நம்ம கடலை பருப்பியாவும் நம்ம கொடுக்குறோம். இது நீங்க கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. ஸ்பைரல்லாம் வந்து நல்லா ஹெல்த்தியான பொருளுங்க, எல்லாருமே சாப்பிடலாம். ஸ்பைரலுங்கிறது வந்து தண்ணியில வளரக்கூடிய ஒரு வகையான பாசி வகைகள்ல நன்னீர்ல 9.5 pH மேல இருக்கிற தண்ணியில வளரும். அது அதிகப்படியான சூரிய ஒளி வந்து இதுக்கு தேவை. ஒரு 30 டிகிரி செல்சியஸ் மேல இருந்துச்சு நல்லா இருக்கு. ஆமா ஆமா, இது நாங்க ஓன் ப்ரொடக்ஷன் பண்றோம். தோட்டத்துல வந்து 2 ஏக்கர்ல போட்டிருக்கோம். இது வந்து கடந்த 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மெயினான சோர்ஸே வந்து சன்லைட். அதுக்கு வந்து எப்படி தாவரங்கள் வளர்றதுக்கு வந்து NPK சோர்ஸ் வேணுமோ, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் வேணுமோ, அதே மாதிரி இதுக்கும் கொடுக்கணும். அடிஷனலா இதுக்கு வந்து நம்ம அந்த கல் உப்பு தண்ணீர் தான் நல்லா வளரும். சோ அதனால நம்ம அது கல்லுப்பு நம்ம அது கூட ஆட் பண்ணுவோம். கடல்ல வளருது? கடல்ல கிடையாது. இது வந்து என்னன்னா அந்த காலத்துல குளங்கள்ல வளர்ந்தது. இந்த எரிமலைகள் பக்கத்துல இருக்கிற குளங்கள்ல பாத்தீங்கன்னா அதுல ரியாக்ஷன்ல அது நல்லா அந்த ஏரியால வளர்ந்தது. இப்பவுமே பாத்தீங்கன்னா மியான்மர்ல இருக்கிற ஒரு குளத்துல எல்லாம் வளர்ந்துட்டு இருக்குங்க. இது வந்து நம்ம ஒரு கண்ட்ரோல்டு டேங்குக்குள்ள வளர்த்தும் போது அதுல இருக்கிற நம்ம இம்பியூரிட்டிஸ் வேற கழிவுகள் எதுவும் சேராம நீட்டா மனிதர்கள் சாப்பிடக்கூடிய வகையில் நம்ம பண்ணி கொடுக்கிறோம். நன்றி. வணக்கம், என் பேர் சாந்தி. நாங்க மகளிர் உற்பத்தியாளர் குழு நாங்க நடத்திட்டு இருக்கோம். அந்த குழுல தயாரிக்கிறது பிராண்ட் பேர் வந்து ஆண்டாள் ஹெல்த் கேர். அதுல பாத்தீங்கன்னாவே எல்லாருமே வந்து இயற்கையான முறையில் வந்து தயாரிக்கப்பட்ட பல பொருட்கள் செய்யறோம். எங்க குழுல பாத்தீங்கன்னா ஆதிவாசிகள் இருக்காங்க, இருளர் குறும்பர் இருக்காங்க, அதுக்கப்புறம் நான் ட்ரைப்ஸ் நான் இருக்கேன், அப்புறம் இன்னொரு லேடி இருக்காங்க. சோ எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இந்த இது தயாரிப்புல வந்து அறிவு, அதாவது கல்வி அறிவு பெற்றவங்க தான். ஒரு லேடி வந்துட்டு நேச்சுரோபதி படிச்சிருக்காங்க. இந்த இருளர்கள் சொன்னா இல்லைங்களா, இருளர் குறும்பர்கள், அவங்க எல்லாம் வந்து பாரம்பரிய மருத்துவர்கள். நானும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரலா தயாரிக்கக்கூடிய ஆயில்ல இருந்து இந்த மாதிரி பானங்கள் வரைக்கும் எல்லாமே வந்து தயாரிக்கிறதுக்கு காந்தி மியூசியத்துல நானும் கத்துக்கிட்டு தான் வந்திருக்கோம். சோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு இந்த நாலேஜ், அதாவது அந்த அறிவு உள்ளவங்க தான் இதுல இருக்கோம். நாங்க இப்போ நான் கையில வச்சிருக்கிறது வந்து ரத்த சுத்தி பானம். இந்த ரத்த சுத்தி பானம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து ரொம்ப முக்கியமான அத்தியாவசிய தேவைகளும் ஒன்றாக இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்கா முன்னெல்லாம் அந்த காலத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல தான் வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 20 வயசுக்கு இருக்கிறவங்களே 20-25 வயசுல இருக்கிறவங்களே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற உணவு முறைகள் மாறுதல்னாலதான் இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வருது. நம்ம எல்லா உணவு முறைகளிலும் நம்ம உடலுக்கு ஒவ்வாத உணவு முறைகள்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால அது வந்து கொழுப்பாக மாறி ரத்த நாணங்கள்ல வந்து உள்பகுதியில வந்து கொழுப்பாக படியுது. இதனால வந்து பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டங்கள் வந்து சீராக போகாமல் வந்து தடைப்படுது. இதனால வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. இது அதிக அளவில் ஆக ஆக நம்ம ஆன்ஜியோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போக வேண்டிய இருக்கு. நம்ம உணவுல வந்து மாற்றங்கள் செஞ்சோம்னா கண்டிப்பா இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம விடுபடலாம். இது பாத்தீங்கன்னாக்கா வந்து ரத்தத்தை கரைக்கக்கூடிய, ரத்தத்தில் இருக்க கொழுப்பை கரைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் சேர்ந்து நாங்க பண்றோம். நாங்க வந்து கோத்தகிரியில இருக்கிறதுனால நாட்டு மலைப்பூண்டு வந்து இதுல போட்டிருக்கோம், எலுமிச்சம்பழம் போட்டிருக்கோம், இஞ்சி இருக்கு, ஆப்பிள் சீடர் வினிகர் இருக்கு, ஹனி இருக்கு, எல்லாமே போட்டு இது பண்ணிடுறோம். எல்லாமே கொழுப்பை எரிக்கக்கூடிய பொருட்களை நாங்க சேர்த்து பண்றோம். நாங்க இது பாத்தீங்கன்னா வந்து 1/2 லிட்டர் இது நாங்க இருக்கு. இது வந்து 100 ml தண்ணியில வந்து 10 ml இந்த ஒரு மூடி கணக்கு கூட வச்சுக்கலாம். நீங்க அந்த தண்ணியில போட்டுட்டு நல்லா கலக்கி வெறும் வயிற்றுல வந்து நீங்க குடிக்கணும். வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு 1/2 மணி நேரம் வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த சாரை வந்து நம்ம உடல் வந்து கிரகிச்சு ரத்தத்துல வந்து அதை வந்து கலக்கும் பொழுது ரத்தத்துல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து கரைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது வந்து 2 பாட்டில் நீங்க வாங்கினீங்கன்னா 3 மாசத்துக்கு வரும். இந்த 3 மாசத்துல நீங்க மறுபடியும் வந்து பிளட் வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க ரத்தத்துல இருக்க கொலஸ்ட்ரால் வந்து குறைஞ்சிருக்கு டாக்டரே உங்களுக்கு சொல்லுவாங்க. இது வந்து நான் சொல்லணும்ன்றதுக்காக சொல்லல, இது கண்டிப்பா நிறைய பேர் வந்து ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். இது நீங்க கண்டிப்பா இது வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்க ஹெல்தியா வாழுங்க. என்ன சொல்றது, நீங்க ஹெல்தியா வாழுங்க. எங்களை போட்ட இயற்கையான பொருட்களை தயாரிக்கிறவங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. இது வந்து போடலாங்களா? ஓகே, ஆக்சுவலா இது வந்து இவங்க தான் சாப்பிடணும், இந்த ஏஜ் தான் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. பொதுவாகவே வந்து இந்த பிரச்சனை வரவங்க வந்து 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனையே வருது. அதனால வந்து 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பா எடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கம்மியான அளவு எடுத்துக்கலாம். இது ரெண்டாவது வந்துட்டு இந்த அல்சர்
பேஷண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வந்து வெறும் வயிற்றுல இதை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இதை நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்தது. அல்சர் இல்லாத பேஷண்ட் வந்துட்டு நீங்க வந்து வெறும் வயிற்றுல இதை நீங்க எடுத்துக்கலாம். நீங்க இது வந்து உணவே மருந்து, இது வந்து உணவு சார்ந்த ஒரு மருந்து தான். இது வந்து இதனால எந்தவித சைடு எஃபெக்ட்ஸோ எதுவுமே கிடையாது. இப்போ இந்த ஆர்த்தடிஸ் முடக்குவாத பிரச்சனை, ஆட்டோ டிசார்ஜ் சொல்லுவாங்கல்ல, தன்னைத்தானே உடம்பு கெடுத்துக்கிறது. ஆமா, அதாவது ஃபெரிசிஸ் இது மாதிரி அவங்க வந்து முடக்குவாதம் அதை சொல்றீங்க சார். அதெல்லாம் வந்து நீங்க சொல்றதுலாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு தோல் வியாதி, ஒண்ணு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி சார். ஆமா, எலும்பு சம்பந்தப்பட்ட. சோ இது வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இது ரத்த நாணங்கள், அதான் நரம்புகள் உள்ள போதுங்க இல்லையா, உள்ள ரத்தத்துல இருக்க கொழுப்பு கரைக்கக்கூடியது. இதுல இருக்கிற எல்லாமே சிட்ரிக் ஆசிட் இருக்கு. சிட்ரிக் ஆசிட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வந்து கொழுப்பை எல்லாம் குறைக்கும் சார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத கொழுப்புகள், இப்ப கிட்னி எல்லாம் வந்து ஃபேட்டி கிட்னி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே இது கரைக்கும் சார். ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், கொழுப்புகள் எல்லாம் இது பண்ணிடும். சுகர் லெவல் கூட குறைய வாய்ப்பு இருக்கு சார். இது பொதுவா இது வந்துட்டு உங்க இதயத்தை பாதுகாத்துக்கலாம் சார். இது அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். கண்டிப்பா வந்துட்டு எல்லாரும் வாங்கி பயன்பெறுங்க. சோ எங்களுக்கும் இது போன்ற நீங்க வாங்கினீங்கன்னா எங்களுக்கும் ஒரு உத்வேகம் இருக்கும். புதுசான பல விஷயங்கள் நாங்களும் செய்ய தயாரா இருக்கோம். தேங்க்யூ. குளியல் பவுடர் சார், இது சொல்றேன் சார். வணக்கம், என் பேர் சாந்தி. மகளிர் உற்பத்தியாளர் குழுல இருந்து நாங்க பேசுறோம். எங்களுடைய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு நல்ல ப்ராடக்ட். இது வந்து குளியல் பவுடர். குளியல் பவுடர்னா நீங்க நினைப்பீங்க எல்லாருக்குமே தெரியுமே, நலங்கு மாவு, அப்புறமா பைத்தம் பருப்பு, கடலை பருப்பு போட்டு செய்யற குளியல் பவுடர் எங்களுக்கு தெரியும் சொல்லுவீங்க. கண்டிப்பா இது அப்படி கிடையாது. இது வந்து சித்தர்கள் அருளிய குளியல் பவுடர், மூலிகைகள். அது என்னன்னா பாத்தீங்கன்னாக்கா நெல்லிக்காய், கடுக்காய், வெள்ளை மிளகு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேப்பம் வித்து, வேப்பம் பொட்டை. சோ இந்த மாதிரியான ஒரு 5 பொருட்களை போட்டு வந்து இதை தயாரிக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பொதுவா குளியல்ல வந்து 2 வகை இருக்கு, அகக்குளியல், புறக்குளியல். நம்ம டெய்லி குளிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புறக்குளியல், அதாவது புறத்துல இருக்கிற நம்ம உடல் மேல இருக்கிற அழுக்குகளை போக்குறதுக்காக நம்ம குளிக்கிறோம். இதே அகக்குளியல், நம்ம அகத்துக்குள்ள போகக்கூடிய அழுக்கை நம்ம எப்படி நம்ம வெளியேற்றுறதுன்னா அதுக்காக தான் இந்த குளியல். இது பாத்தீங்கன்னா அகக்குளியல்னா என்னன்னு கேக்குறீங்கன்னா, பஞ்சபூத இருக்கு, நீர், நிலம், நெருப்பு, காற்று, வானம் அப்படின்னு பஞ்சபூதங்கள் இருக்கு. இந்த பஞ்சபூதங்களான அது கூட இருக்கக்கூடிய மாசுக்கள் எல்லாம் வந்து வெளியேற்றும். அது எப்படி பஞ்சபூத மாசுக்கள் வெளியேற்றும் சொன்னீங்கன்னா, இப்ப பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு காத்தை வந்து நம்ம சுவாசிக்கிறோம். நம்ம சுவாசிக்கிற காத்து 100% வந்து தூய்மையானதான் கேட்டா கண்டிப்பா கிடையாது. நிறைய புகைகள், பொல்யூஷன் எல்லாமே இருக்கு. அதனால வந்து அதெல்லாம் லங்ஸ்ல போய் படியும். சோ அந்த மாதிரி விஷயங்கள். உடம்பு இயங்குறது வந்து தேவையான அளவு வெப்பம் இருந்தா போதும். ஆனா சில பேருக்கு அதிகப்படியான சூடு இருக்கு, அதனால பல பிரச்சனைகள் இருக்கு. சோ அந்த சூட்டை பேலன்ஸ் பண்ணும். அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவு முறையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாக்ஸின் உள்ள போகுது. பாத்தீங்கன்னா தண்ணில இருந்து, அப்புறம் உணவுல இருந்து எல்லாமே ரத்தத்துல போய் அது கலக்குது. அந்த மாதிரியான அந்த கலக்கக்கூடிய அந்த மாசுக்கள் எல்லாமே இதுவா போக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கு. ரெண்டாவது வந்து இதை போட்டு நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப லேசா இருக்கும். அது வானத்துக்காக இது பண்றது. அப்புறம் இது வந்து உள்ளம் தலையில உள்ள உச்சம் தலையில இருந்து உள்ளம் கால் வரைக்கும் வந்துட்டு நீங்க தேய்ச்சி இது குளிக்கிச்சீங்கன்னாக்கா மைண்ட் ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் வானத்தோட ஒப்பிடுவாங்க. இது பாத்தீங்கன்னா மாசத்துல டெய்லி குளிக்கணுமானா கிடையாது. மாசத்துல ஒரு நாள் இல்ல 2 முறை நீங்க எடுத்துக்கலாம். பால், பசும்பால் கிடைக்கும், பசும்பால் எடுத்துக்கலாம். இல்ல நார்மல் பால்ல வந்துட்டு உங்க உடலுக்கு எவ்வளவு தேவையோ, உங்க தலைமுடி எவ்வளவு அடர்த்தியா இருக்கோ, எவ்வளவு தின்னா இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி பால் எடுத்துக்கிட்டு 1 டீஸ்பூன் போட்டு இளஞ்சூட்ல நீங்க இது பண்ணீங்கன்னா ஒரு வந்து கம்மு பதத்துல, ஒரு பேஸ்ட் பதத்துல வரும். அதை எடுத்துக்கிட்டு நம்ம பாத்ரூம்ல வந்து தலையில தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் இது வந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தடவணும். கண்ணை தவிர்த்து, ஏன்னா இது வெள்ளை மிளகு இருக்கு, கண்ணை தவிர்த்து வெண்மிளகு உச்சங்கால்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்க தடவுனீங்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம், சூடு உடம்பா இருந்தா 1/2 மணி நேரம் இருக்கலாம். கொஞ்சம் குளுமையான உடம்பாக ஒரு 15 நிமிஷம் காய வச்சுட்டு மறுபடியும் நீங்க தேய்ச்சி குளிக்கலாம் சார். குளிச்சுட்டு வந்தவொடனே ரொம்ப மைண்ட் எல்லாமே ரிலாக்ஸ்டா இருக்கும் சார். சோ அந்த அளவுக்கு வந்து இது குளியல், இது வந்து நீங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நம்ம குளிக்க வேண்டிய ஒரு விஷயம் சார். இது அன்னைக்கு ஆமா, 1/2 hour பூசிக்கிட்டு குளிச்சதுக்கு அப்புறம் இல்ல சார், பூசலுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க குளிச்சிடலாம். நீங்க அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சோடனே அன்னைக்கு ஃபுல்லா ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. புலால் உண்ணக்கூடாது, அதிகப்படியான அந்த கோல்டான ஐட்டங்கள் சாப்பிடக்கூடாது, சீக்கிரமா தூங்க போகணும். ஏன்னா பாடிக்கு வந்து அன்னைக்கு நிறைய வந்து வேலைகள் கொடுக்க கூடாது. அந்த சக்தி எல்லாம் வந்து உடம்ப வந்து கிளியர் பண்றதுல அது பயன்படுத்தும். அதனால வந்துட்டு சீக்கிரமா தூங்க போகணும். அந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது நம்ம சொல்லல, சித்தர்கள் சொன்னது. சோ இது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் நான் நம்புறேன். நன்றி, தேங்க்யூ.
எஸ்என்பி வாட்டர் சொல்யூஷன் திருச்சி தில்லைநகர். என்னோட பேரு இயற்கை ரவி. அதாவது இந்த எஸ்என்பி வாட்டருங்கன்னா சூப்பர் நேச்சுரல் ப்ரிவென்ஷன். இந்த தண்ணியில வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க செம்பருத்தி பூவு, ஆவாரம் பூவு, நித்திய கல்யாணி பூவு, ரோஜா பூவு, ரோஜா இதழ்கள், இது எல்லாமே அதாவது புடம் போட்டு இதை வந்து பஸ்பமாக்கி தண்ணியில கலந்து கொடுக்குறோம். இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடல்ல உள்ள அனைத்து நோய்களும் குணமாகுது. அதாவது வந்துட்டு இது வந்து ஒரு மருந்து கிடையாது, இது வந்து உணவு தான். நம்ம வந்து உடலுக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேவையோ அந்த சத்துக்கள் அனைத்தும் இந்த தண்ணி மூலமா நமக்கு கிடைக்குது. இந்த தண்ணிய காலையில 50 மில்லி, சாயந்தரம் 50 மில்லி ஒரு மண்டலம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 வருஷத்துல 10 வருஷத்துக்கு நம்ம உடலுக்கு எந்த விதமான நோயும் வராது. இது வந்து சித்தர்கள் காலத்துல பயன்படுத்தினது. சித்தர்கள் வந்து ஒரு கிண்டி மாதிரி வச்சுக்கிட்டு தண்ணி குடிப்பாங்க. இப்ப அந்த இது ஆத்து தண்ணி, ஊத்து தண்ணி, அருவி தண்ணி, சுனை தண்ணி இதெல்லாம் போய் இன்னைக்கு வந்து நம்ம பாட்டில்ல சத்தெல்லாம் உருவிட்டு மினரல் வாட்டர்னு வெறும் சக்க தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறோம். அது மாதிரி நம்ம சுவாசிக்கிற காற்றுலயும் கெமிக்கல் கலந்து வர்றதுனாலையும், அது மாதிரி சாப்பிட்ற உணவுலயும் கெமிக்கல் இருக்கிறதுனாலையும் நம்ம வாழ்வுக்கு உடலுக்கு கேடு விளைவிக்குது. நம்ம உடலோட செல்களை புதுப்பிக்கிற வேலையை இந்த தண்ணி செய்யுது. அதாவது இந்த தண்ணி பாத்தீங்கன்னாக்க செல் ரீஜெனரேட்டிங் சப்ளிமெண்ட்ஸ், ஆர்கானிக் ஹெர்பல் ஃபுட்ஸ், அது மாதிரி மேக்ரோ, மைக்ரோ, நானோ நியூட்ரிஷன் ஈச் அண்ட் எவரி செல்ஸ் டெய்லி. நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை டெய்லி முறையா கொடுத்துட்டோம்னா நோய் இல்லாம வாழலாம். இந்த தண்ணியை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய ஆன்டி ஏஜிங், வயசு வந்து 60 வயசு உள்ளவங்க 50 வயசு மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமா கிடைக்கும். அதோட இல்லாம இளமையா இருக்கிறதோட இல்லாம எந்த விதமான நோயும் இல்லாம ஆரோக்கியமாவும் சுறுசுறுப்பாவும் ஆக்டிவாவும் இருக்கலாம். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடல் ரொம்ப முடியாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் லட்சுமி நாராயணன். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வையம்பட்டி கிராமத்தில் வரேன். நான் நம்ம வயற்கடங்க இயக்க நடத்திட்டு இருக்கேன். வானகம் அங்கே வந்து அப்பப்போ போகும்போது தம்பி எல்லாம் பழக்கமானாங்க. இந்த நிகழ்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக திட்டமிட்டு மிகப்பெரிய லெவலில் நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மண்டலங்கள் தமிழ்நாட்டை பிரித்து 8 மண்டலங்கள் இருக்கவங்கலாம் இயற்கை விவசாயங்களை 800க்கும் மேற்பட்ட அமைப்புகளை ஒன்றிணைச்சு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக நடந்துகிட்டு இருக்கு. முதல் வருஷமே மிக சிறப்பாகவும் மிக பிரம்மாண்டமாக நடத்திட்டு இருக்காங்க. இதில் நோக்கம் என்னன்னா இயற்கை விவசாயத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அது இல்லாமல் அரசுக்கு ஒரு அழுத்தத்தை உண்டாக்கணும். இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க இவ்வளவு இருக்காங்க, இதுக்கான வாய்ப்புகளை சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்தி தரணுங்கிறது முக்கியமான நோக்கம். என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா, அரசு ஆரம்ப பள்ளியிலேருந்து மாணவர்களுக்கு விவசாய சம்பந்தமான வகுப்புகளை ஏற்படுத்தணும். அவங்கள கண்ணு நட வைக்கிறதுலேருந்து அவங்க அந்த கண்ணில் பராமரிக்கிறதுலேருந்து அதுக்கு ஒரு மார்க் போட்டு, ஏன்னா மாணவர்களுக்கு இப்போ விவசாயத்தை பற்றி போதிய அறிவியல். ஏன்னா விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கே எப்படி விவசாயம் எப்படி நெல் இப்படி மரத்தில் காய்க்கிறா அப்படி கேட்குற அளவுக்கு இருக்குது சூழ்நிலை. அதனால மாணவர்களுக்கு இந்த மாதிரி எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு உணவு உருவாக்குறாங்க, அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக உருவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு உணவு நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க, பல பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப அதிகம் விரும்புகிறாங்க. நம்ம பாரம்பரியமான உணவுகளை கொடுக்கும்போது அவங்க ஏற்றுக்க மாட்டேறாங்க, மாணவர்கள் குழந்தைங்க ஏற்றுக்க மாட்டேறாங்க. அதுக்கு நம்ம ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையுமே அதுக்குன்னு ஒரு மார்க், இப்போ எப்படி ப்ராக்டிக்கல் மார்க் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி சிறு குழந்தைகள்லேருந்தே அவங்களுக்கு தக்கன பாடத்திட்டத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து இந்த எப்படி விதைக்கிறது, அது எப்படி வந்து பராமரிக்கிறது, எப்படி அறுவடை பண்ணுறது மூலமாக அந்த தானியத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல என்ன சத்துக்கள் கிடைக்குங்கிறத ஒவ்வொரு மாணவரும் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இருப்பது மாதிரி கொடுக்கட்டும். அதை பண்ண அவங்களுக்கு அந்த ஈடுபாடு வரும். அதாவது ஒரு உணவை வந்து எப்படி நம்ம கைக்கு வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிற முடியும் மாணவர்கள். அதுவும் இல்லாமல் ஃபியூச்சரில் வந்து இந்த ரசாயனம் இல்லாத, நஞ்சு இல்லாத ஒரு உலகத்தை அமைக்க முடியும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட குழந்தைகளுக்கே சர்க்கரை வியாதி வருது, ப்ரெஷர் இருக்குது, எல்லாமே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அது காரணமே ரசாயனமான நஞ்சான உணவு பெரியவங்களும் எடுத்துக்கிறாங்க, குழந்தைங்களும் எடுத்துக்கிறாங்க. பெரியவங்களுக்கு நல்லா படித்தவங்களுக்கே அவங்க சாப்பிட்ற உணவுனால என்னென்ன பின்விளைவுகள் வருதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. இந்த பீஸா பர்கர் மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்ற சின்ன உணவு, புரோட்டாலேருந்து ஹோட்டலில் சாப்பிட்ற உணவுல வந்து எவ்வளோ பின்விளைவுகள் நிறையா வருது. அந்த விளைவுகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஒரு சிலர் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் படித்தவங்கன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த அடிப்படையான விஷயங்கள் தெரியறதில்ல. அதனால் இது மாதிரி விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அந்த மாநாடு இருக்குது. ரொம்ப நன்றி இதுவரைக்கும் பார்த்தவங்களுக்கு.